ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கி புட்டு செஞ்சிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா அரிசி மாவு புட்டு. இதுக்கு வந்து மாவு வறுத்துட்ருக்கேன் ராகி மாவு புட்டுக்காக. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு மாவு கொஞ்சம் லைட்டாக வறுத்துடணும். இது வந்து நாங்களே அரைச்ச மாவு, ராகி கழுவி நல்லா காய வச்சு அரைச்ச மாவு. இப்போ இதை லைட்டாக வறுத்துக்கிறேன் மாவை. இது மாவில் கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் ஈரப்பதம் மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக அப்படியே சிம்மில் வச்சு அப்படியே லைட்டாக வறுத்துக்கிட்டு மாவை இது வறுத்தாச்சு. ஆஃப் பண்ணி விடுறேன். நான் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அப்படியே விடக்கூடாது. அந்த பாத்திரம் வந்து ஹீட்டாக இருக்கும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறி கொடுத்தோம்னா அப்படியே மாவு கொஞ்சம் நல்லா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் அப்படியே விட்டுறேன். இப்போ நம்ம இந்த புட்டை எடுக்கிறோம். வெந்துருச்சு. அதனால் இறுக்கமாக துணி பிடிச்சிட்டு டைட்டாக நல்லா சூடாக இருக்கும். இப்போ இதை எப்படி வெளியே தள்ளுறதுன்னா, இதை அப்படியே கொஞ்சம் ஒரு நிமிஷம் இப்படி ஒரு கரண்டியோ ஒரு கத்தி ஏதோ ஒன்று வச்சுட்டு இப்படி அடியில் இப்படி வச்சுட்டு தள்ளினீங்கன்னா அப்படியே புட்டு ரெடி ஆயிரும். இப்போ வந்துருச்சு பாருங்கள், புட்டு அழகாக புட்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுத்த மாவு போடலாம். இதுக்குள்ளே ஒரு தட்டு இருக்குது, சின்ன தட்டு. அந்த தட்டை கரெக்டாக இப்படி திருப்பி விட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு தட்டு இருக்குது. அந்த தட்டில் ஹோல்ஸ் இருக்கும். அது வழியாக தான் ஆவி போய் வேகும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் உள்ளே. இல்லைன்னா மாவு கொஞ்சம் களியாகி அடைச்சிக்கும், ஓட்டையை வேகாது. அதுக்காக தேங்காய் துருவல் போட்டு அந்த புட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மாவு போடுறோம். உள்ளே தேங்காய் போட்டாச்சு. நீ அடுத்து மாவு போடுறோம். இது வந்து அரிசி மாவு புட்டு.